டைம். அதில் யாராவது தீக்கிட்ட வந்திருக்கலாம். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, யார் வேணாலும் ஆதரிங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் தயவுசெய்து ஓட்டுக்கு பணம் வாங்கிடாதீங்க. அது நாட்டுக்கு பண்ணுற துரோகம். பணம் வாங்கிட்டு ஓட்டுக்கு போட்டால் நாட்டை விற்கிறது சமம். அதனால் ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. யாருக்கு ஓட்டு போடுறது உங்கள் சுதந்திரம். நான் ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம். ஓட்டு பணம் வாங்கிடாதீங்கன்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டுக்கு போடணும். பணம் வாங்கியிருந்தாலும் பணம் கொடுத்தோன்னு ஓட்டு போடணும். சமீபத்தில் அந்த அரசியலிடம் நாடு விட்டு கட்டுவிட்டு போச்சு. இப்படி மக்களும் ஓட்டுக்கு விலை போயிட்டாங்களே ஒரு இது இருந்துச்சு. கடந்த எலெக்ஷனில் மக்கள் தெளிவாயிட்டாங்க. இனி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. பணம் கொடுக்குறவன் அயோக்கியன், வாங்கிட்டு அவனுக்கு போடக்கூடாம முடிவுட்டாங்க. அப்படி தெளிவாயிடுச்சு. அதில் இதே மாதிரி வேலையில் சொன்ன வார்த்தை அது கொஞ்சம் உண்மை ஆயிடுச்சு. மெய்ப்பிச்சிட்டிங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் யாருக்கான ஓட்டு போடுங்க, யாரும் தெரிஞ்சுடுங்க. தயவுசெய்து ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்கிடாதீங்க. இப்போ ஆகாத மாதிரி எப்பவும் வாங்கிடாதீங்க. இதுதான் இதுவும் ஒரு சேவை. நீங்கள் இப்பெல்லாம் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது துரோகம். ஓட்டு பணமே வாங்கலை, அவன் வாங்கினான், ஏற்று எடுக்கிற வாங்கினான், பக்கத்து எடுக்கிற வாங்கினான். நான் எவன்ட்டையும் பணம் வாங்கலை. யார் தோணுச்சோ பணம் வாங்காமல் நான் எனக்கு தோணுக்கு ஓட்டு போட்டேன். அப்படிங்கிறது நீங்கள் நாட்டுக்கு கொண்ட சேவை. அந்த சேவையை தொடர்ந்து கொண்டு உங்கள் மனசாட்சிட்டு அந்த உறுதியை தொடர்ந்து வாங்குங்க. நன்றி, வணக்கம்.